பிரைம் மீடியா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பட விநியோக நிறுவனம், அமெரிக்காவில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய நிறுவனம். இவங்க தான் விக்ரம் படத்துக்கு பண்ணாங்க. விக்ரம் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அமரன் பண்ணாங்க. இப்போ வந்து லேட்டஸ்டா அந்த பிரைம் மீடியா வந்து தக் லைஃப் படத்தை அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ண போறாங்க. தக் லைஃப் படம் அமெரிக்காவில் ஜூன் 4 பிரீமியருங்கிறது வந்து பட ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி பண்ணுவாங்க. ஜூன் 5 வேர்ல்டு வைடு படம் ரிலீஸ். ஜூன் 4 நம்ம டைமும் அமெரிக்கா டைமும் ஒன்னா இருக்கும். அதாவது ஜூன் 5 காலையில 9 மணி அப்படிங்கிறப்ப அங்க நம்ம டயத்துக்கு ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெல்லாம் அங்க ஷோ ஆரம்பிச்சிருக்கும். அப்படிதான் நடக்கும். எல்லா படங்களுக்குமே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த படமும் அப்படிதான். அங்க வந்து ஜூன் 4 ஈவினிங் நடக்கும் பிரீமியர். முத நாள் நைட்டு 7 மணிக்கு நடக்கும். இங்க அது வந்து ஜூன் 4 இரவு 7 மணிக்கு நடந்ததுன்னா ஜூன் 5 ஏர்லி மார்னிங்கா இருக்கும். ஸோ இந்த படமும் அப்படிதான் ரிலீஸ் ஆகுது. 50 days to USA பிரீமியர் ஆஃப் தக் லைஃப். இன்னும் 50 நாள் தான் இருக்கு. அப்படியே அந்தான்னு சொல்லி 50 நாள்ல வந்து நிக்குது. பிளானிங் டு ஓப்பன் இன் ஆல் லார்ஜ் ஃபார்மேட்ஸ். எல்லா ஃபார்மேட்ஸ்லயும் வருது. ஒரு படம் என்னென்ன ஃபார்மேட்லாம் வருமோ, எபிக்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த மாதிரி என்னென்னலாம் ஃபார்மேட் இருக்கோ எல்லா ஃபார்மேட்லையும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐமேக்ஸில் இந்த படம் வரும். மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும். ஐமேக்ஸில் வரக்கூடிய படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. புக்கிங் வந்து மே 16 ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய படங்கள். விக்ரமுக்கு பண்ணாங்க. இப்ப இந்த படத்துக்கு தக் லைஃபுக்கு பண்றாங்க. அதாவது ஜூன் 4 ஜூன் 5 அதாவது ஜூன் 4 பிரீமியர், ஜூன் 5 டே 1. அதற்கான டிக்கெட்டுகள் மே 16 புக்கிங் ஓபன் ஆகுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஜூன் மாசம் வரக்கூடிய படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு 20-25 நாள் முன்னாடியே புக்கிங் ஓபன் ஆகுது. ஏன்னா கமலஹாசன், மணிரத்னம் இந்த 2 ஜாம்பவான்கள் நாயகனுக்கு பிறகு இணைகிற படம். ஸோ இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நம்ம வந்து இது ஏப்ரல் 18 இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்டு, அதுக்கப்புறம் சிங்கிள்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பயங்கரமா ப்ரொமோஷன்லாம் வந்து இன்னும் ஹைப்பு பயங்கரமாகும். மே 16 அப்ப புக்கிங் வந்து பயங்கர நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு அமைக்கும். இந்த வருஷத்துல அதிகமான வசூல் செய்த படமாக 2025 அதிக வசூல் செய்த தமிழ் படமாக தக் லைஃப் அமையும். கமல்ஹாசன் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட், கலைஞன் படத்துல மிக பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, எப்படி மீண்டாரு அப்படிங்கிறது ஏற்கனவே அது சம்பந்தமா நம்ம ஒரு ஹெல்த்துங்கிற ஒரு மேகசின்ல அவர் சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு பகுதி சொல்லியிருந்தோம். அதுல அடுத்த பகுதி, அதாவது அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு கேட்டிருந்தாங்க. அப்ப கமல் என்ன சொல்றாருன்னா, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஸ்டண்ட்டும் செய்ய முடியாது, ஏன்னா அந்த வலி தினமும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். ஓவிரான் என்ற பெயின் கில்லரை தினமும் உபயோகிக்க வேண்டிய நிலை, உடம்பும் ரொம்ப தளர்ச்சியா இருந்தது. பிற்பாடு வெளியே வந்த பிறகு கூட எண்ணத்துக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாங்கிற ஃபீலிங் தான் இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பு வலிக்காம லைட்டா என்ன படம் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். மொத்தம் எவ்வளவு மாதங்கள் இந்த விபத்துக்கு அப்புறம் நடிக்காமல் இருந்தீர்கள்? கமல் பதில் சொல்றாரு, 5 மாதம் நடிக்காம இருந்தேன், 3 மாசம் ரூம்லயே இருந்தேன், அதுக்கப்புறம் 2 மாசம் ஆச்சு வெளியே வருவதற்கு. நடிகன் என்ற முறையில் கேரியர் முடிந்து விட்டது. அதாவது கலைஞன் படத்துக்கு அப்புறம் ஏற்பட்ட விபத்துனால, அதாவது அந்த விபத்து எப்படி ஏற்பட்டதுன்னா, இவர் ஓடி வர்றப்ப அந்த டிரைவர் தெரியாம இவரை பின்னாடி வந்து இடிச்சிட்டாரு கமல் சாரை. அவ்வளவுதான், இதோட கேரியர் முடிஞ்சிருச்சுன்னு 5 மாசம் வெளியில வராம இருந்தாரு. 3 மாசம் ரூம்லயே இருந்தாரு, 2 மாசம் வெளியில வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமாக நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு படம் தயாரிக்கலாம், தயாரிப்பாளருங்கிற முறையில நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு அவர் லைட்டா ஆரம்பிச்ச படம் தான் மகளிர் மட்டும். ஆனா உடல் பயிற்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சேன். பயம் காரணமா வயிற்றுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க மாட்டேன். வயிற்றுக்கு பயிற்சி கொடுக்கலன்னா வயிற்றுல தானே பயங்கரமா அடிபட்டு இருக்கு. நடுவில் சில படங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு தெரியும். அதுக்கு காரணம் சோம்பேறித்தனம் இல்ல, செல்லம். பாவம், குழந்தை நிறைய அடி வாங்கிடுச்சு அப்படின்னு என் கண்ணத்தை நானே கிள்ளிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் செய்யும் போது ஒரு சின்ன தெம்பு வந்தது. யாரும் இல்லாதப்ப ரகசியமா மொட்டை மாடிக்கெல்லாம் போய் கம்பு சுத்தி பார்ப்பேன், சுத்த வந்தது. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு ஏரோபிக்ஸும் எக்ஸசைஸும் செய்த பிறகு ஒரு சின்ன திமிரும் நம்பிக்கையும் வந்தது உடம்புல. எடுக்கலாம்னு இருந்த படத்தை மாத்தி மகாநதி எடுக்க முடிவு செஞ்சேன். மகாநதி படத்துல சோகமும் அந்த சீன்களும் இதனுடைய என்ன சொல்றது, எக்ஸாக்ட் ரிலீஃபா கூட இருக்கலாம், அந்த காரணமா கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடல் உபாதை ரிஃப்ளெக்ஷனா கூட இருக்கலாங்கிறாரு. உடல் உபாதையை பத்தி சொல்றப்ப உடல் உபாதைகளை நம்ம வந்து பார்த்தோம்னா, நான்
நான் மாத்தி இருக்கலாம், உடல் உபாதைகளை நான் மாத்தி இருக்கலாம். நான் மகாநதியில நீங்க பாத்தீங்கன்னா வயலன்ஸ் இதுவரை வராத அளவுக்கு இருக்கும். ஜெயில வர ஃபைட்டில் எங்க எது மேல மோதிக்குவாங்களோன்னு பயமா இருக்கும். செட்லே எல்லாரும் பயப்படுற அளவுக்கு தகரம் கம்பின்னு எல்லாத்துக்கும் நடுவுல மேல தூக்கி போட்டு மிதிப்பாங்க, தூக்கி அடிப்பாங்க, பயங்கரமா இருக்கும். எதையாவது நீங்க ப்ரூவ் பண்ண விரும்புவீங்களா? கமல் சொல்றாரு, எனக்கே நான் தைரியம் சொல்லிக்கிட்ட படம் அது. அந்த படம் இன்னைக்கு எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா நான் 2 கமலஹாசனையும் பார்த்திருக்கேன். ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அந்த கமலஹாசனை யாருமே பார்க்கல. இப்ப என்னால செய்ய முடியுதுன்னா தன்னம்பிக்கைன்னு சொல்றதை விட சிம்பிள் ட்ரைனிங் என்று தான் சொல்வேன். ஆனந்த் ஜோஷின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் மெடிசின் டாக்டர், அவர் தான் ஒண்ணுமில்ல, யூ வில் கெட் பேக் அண்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்ஸசைஸை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆனா கொஞ்சம் வயிற்றுக்கு ஸ்டமக் சைடு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ரொம்ப ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி பிரச்சனை திருப்பி கொண்டு வந்து விட்டுறாதீங்கன்னு பயமுறுத்துவாரு. அப்பப்போ சொல்லுவாரு. பட் நான் வந்து யூ வில் கெட் பேக்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு அதைத்தான் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நடிகர் ஒரு படத்துல எடுத்த ரிஸ்க்கு, அதாவது பயங்கரமா சண்டை காட்சி எடுத்த பொழுது அவருக்கு சிக்கல் வரல. ஒரு சாதாரணமா நடந்து போற காட்சி பின்னாடி வந்து கார் எதிர்பாராத விதமா ஒரு 40-45 கிலோமீட்டர் வேகத்துல பக்கத்துல வந்து இடிச்சதுனால ஏற்பட்ட விபத்து. அது பாருங்க, ஒரு கேரியரே காலியா இருக்கும். கமலஹாசன்கிற மாபெரும் கலைஞன், அந்த கலைஞன் படத்தோட அவர் முடிஞ்சிருப்பாரு. ஆனா அதை மீறி அவர் வந்து அவரோட வில் பவர், அவர் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு இன்னைக்கு 70 வயதுல அவர் இருக்காருன்னா அவருடைய வில் பவர் தான் காரணம். நல்ல வேலையாக அந்த நல்ல டாக்டர்ஸ் எல்லாமே இருந்து அப்படி பண்ணாங்க. அது வந்து நமக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. குட் பேட் அக்லி இந்த படத்துல பல படங்களுடைய ரெஃபரன்ஸ், பல படங்களுடைய பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க. காப்பி ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது பத்தின போதுமான அறிவு இந்த சோசியல் மீடியாவில் உள்ள ரசிகர்களுக்கு தெரியல. இப்போ உதாரணமா குட் பேட் அக்லி படத்துடைய HD பிரிண்ட் நாளே வெளியில வந்தது. அப்போ வந்து அந்த பட தயாரிப்பாளர்கள், அந்த படக்குழுவினர் அதிர்ச்சின்னு போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அவங்க வந்து எந்த படத்தோட பாட்டை வேணா எடுத்து பயன்படுத்தலாம், ஆனா அதை வந்து யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? இப்போ வந்து ஏன் ஜோடி மஞ்ச குருவி பாட்டு, இளமை இதோ இதோ பாட்டு, இந்த மாதிரி இப்போ ஒத்த ரூபா தாரேன் அந்த பாட்டெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு வந்து நஷ்ட ஈடு கேட்டு இளையராஜா 5 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அதை வந்து ஒரு செய்தியா பார்த்தா கீழே வந்து சங்கீராஜா அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு இவங்க கமெண்ட் பண்றாங்க. இவங்களோட படம் HD பிரிண்ட் வெளியில வந்தா மட்டும் இவங்க ஐயோ எங்க படத்தோட இது வந்து வெளியில வந்துருச்சு, தியேட்டர்ல இருந்து இந்த படம் பார்க்கணும், இதை வந்து திருட்டு பிரிண்ட் விட்டுட்டாங்களே, பைரசி வந்துருச்சுன்னு இவங்க வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறாங்க. பட் அடுத்தவங்களோட ப்ராஜெக்ட் படைப்பை வந்து இவங்க வந்து எந்த பைசாவும் கொடுக்காம அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்காம இவங்க பயன்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? இளமை இதோ இதோ பாட்டு ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஏன் ஜோடி மஞ்ச குருவி பாட்டு அதே மாதிரி அந்த மியூசிக் வருது. ஒத்த ரூபா பாட்டு வந்து 2 தடவை வருது. இவங்க இதெல்லாம் டிக்கெட் போட்டு தானே விற்கிறாங்க, இவங்க ஒன்றும் ஃப்ரீயா காமிக்கலையே. இவங்க அதாவது இளையராஜாவோட பாடலை பயன்படுத்தி இவங்க டிக்கெட்டு போட்டு தானே விற்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு வருமானம் வருது இல்ல, அதுக்கு இளையராஜாவுக்கு சேர வேண்டியதை அவங்க கொடுத்து தானே ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க நல்லா பாருங்க, நயன்தாரா வந்து ஒரு அவங்களுடைய திருமண வீடியோ வெளியிட்டாங்க. இந்த திருமண வீடியோல பல படங்களுடைய காட்சிகளை பயன்படுத்தி இருந்தாங்க. அப்படி அவங்க வந்து தனுஷ் தயாரித்த ஒரு படம் நானும் ரவுடி தாங்கிற படம், அந்த படத்துடைய காட்சிகளை யூஸ் பண்ணதுக்காக தனுஷ் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தாரு. அதுல வந்து எல்லோருமே தனுஷ் பக்கம் நின்னாங்க, நயன்தாராக்கு எதிராக சோசியல் மீடியால. ஆனா இப்ப மட்டும் இளையராஜாக்கு எதிராக பதிவு போடுறாங்கன்னா இவங்களுக்கு காப்பி ரைட்ஸா பத்தின அறிவு இல்லையா, இல்ல இவங்களுக்கு வேண்டியவங்க தப்பு பண்ணா பரவாயில்லன்னு நினைச்சு விடுறாங்களா அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு வருது. இளையராஜா கேட்டிருக்கிறது நியாயமான கேள்வி.